ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கலர்ச்சிக்காய் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச காய். செடியில் இருக்கிறப்ப இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற காய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெடித்து கிடைக்கிற விதை தான் மருத்துவத்துக்கு தேவைப்படும். இது ரொம்ப நல்ல ஆரோக்கியம் தரக்கூடியது, யூட்ரஸ் ப்ராப்ளத்தை சரி பண்ணக்கூடியது. தோல் நோய் இருக்கிறவங்க கூட இந்த விதையோட அந்த பவுடரை எடுத்து அந்த இடத்துல தேய்ச்சிட்டு வரப்ப சீக்கிரமே குணமாகும்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், அதோட தோல் ரொம்ப கடினமாக இருக்கும். அதை நாம் அப்படியே உடைக்க முடியாது. சுத்தியல் வச்சு தான் ஏதாவது ஒரு நல்ல பேப்பர் அந்த மாதிரி வச்சு, பிளாஸ்டிக் பேப்பர் வச்சு அதுக்குள்ளே வச்சு சுத்தியல் வச்சு உடைக்கிறப்ப அது அங்கே இங்கே ஓடாமல் இருக்கும். அந்த மாதிரி உடச்சி எடுத்து அந்த கிடைக்கிற பருப்பை தான் நாம் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்ணும். இந்த பொடியை இங்கே பாருங்கள், இவ்வளோ ஹார்டாக இருக்கும். இதை நம்ம கைட்டெல்லாம் உடைக்க முடியாது. சுத்தியல், கல் அந்த மாதிரி ஏதாவது வச்சு தான் உடைக்க முடியும். பேப்பருக்குள்ளே வச்சு உடைக்கிறப்ப அது உருண்டு ஓடாமல் இருக்கும். இந்த மாதிரி உடச்சி எடுத்து இந்த பருப்பை இங்கே பாருங்கள், ஒட்டாமல் அது கீழே விழுந்துடும். அந்த அளவுக்கு அது ஒட்டாமல் தான் இருக்கும். காஞ்சி இருக்கும், நல்லா காஞ்சி இருக்கும். அதை நம்ம திரும்பவும் அதை எடுத்துகிட்டு போய் வெயிலில் நல்லா காய வச்சிடணும். வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்து, இந்த அளவு பருப்புக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்தா போதும். மிளகு சேர்த்து இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கணும். இந்த பொடியை தொடர்ந்து சாப்பிட்லாம். ஆனால் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. குழந்தை வேணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்க, அவங்களுக்கு ஏதாவது நீர் கட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க சாப்பிட்லாம். ஆனால் டாக்டர் கன்சீவ் ஆகுறதுக்காக மெடிசன் கொடுத்ததுக்கு அப்புறம் இதை சாப்பிடவே கூடாது. கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடவே கூடாது. அந்த அளவுக்கு இது அவங்களுக்கு நல்லதில்லை. இங்கே பாருங்கள், இந்த வெயிலில் நல்லா காய வச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஈஸியாக அது மிக்சியில் பொடி பண்ணுறப்ப பொடி ஆகிடும். அதனால தான் அதை வெயிலில் காய வச்சு எடுத்து அப்புறமா பொடி பண்ணணும்னு சொல்கிறது. அந்த மாதிரி பொடியை தோல் நோய் இருக்கிறவங்க தோலில் அப்ளை பண்ணிட்டு வரலாம். மெடிசன் எடுத்துகிட்டு இதையும் அப்ளை பண்ணுறப்ப சீக்கிரமே க்யூர் ஆகும். இங்கே பாருங்கள், பொடியை நல்ல மிக்சியில் அரைச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேப்பரில் காய வச்சுட்டு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து நாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு அளவாகவே இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நிறையவும் செஞ்சோன்னா அது எஃபெக்டிவாக இருக்காது. இந்த அளவுக்கு போதும். ஒரு நாளைக்கு இந்த அளவு மட்டும்தான் சாப்பிட்ணும். ஏன்னா அதுதான் நல்லது. அளவுக்கு அதிகமாக இதை எடுத்துக்க கூடாது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு சுடுதண்ணிலவோ தேன்லவோ கலந்து சாப்பிட்டுட்டு வர்றப்ப நல்லா